அபிராமி குடும்பத்தோட துளசியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. துளசியோட அப்பா வரவேற்கிறாரு அபிராமியும் அவங்க ஃபேமிலியையும். அபிராமி துளசியோட அப்பா கிட்ட கேக்குறாங்க, இங்க துளசிங்கிறது யாரு? துளசியோட அம்மா சொல்றாங்க, என் பொண்ணுதாம்மா. இப்ப அபிராமி அவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க, பாருங்க, துளசியை தான் நானும் பார்த்திருக்கேன், என் மகனும் பார்த்திருக்கான். துளசியோட அம்மா சொல்றாங்க, உள்ள வாங்கம்மா. அபிராமியோட ஃபேமிலி துளசி வீட்டுக்குள்ள போறாங்க. அபிராமி துளசியோட அம்மா கிட்ட சொல்றாங்க, நான் நல்ல விஷயம் பேசுறதுக்கு வந்திருக்கேன். துளசி கிட்ட சொல்றாங்க, அபிராமி, எங்க வீட்டு மருமகளா வர்றதுக்கு உனக்கு சம்மதமா துளசி? என் மகன் முத்துவும் உன் மேல உசுரா இருக்கான். நான் விரும்பின பொண்ணதான் என் மகனும் விரும்பி இருக்காங்கிறது நினைச்சு பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா, என் மருமகளா பார்க்க மாட்டேன், மகளா தான் பார்ப்பேன். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு துளசி. துளசி சொல்றாங்க அபிராமிய பார்த்து, உங்களுக்கு மருமகளா வர்றதுக்கு நான் சம்மதிக்கிறேன். இத கேட்ட அபிராமி துளசிய கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அபிராமி கிட்ட துளசி சொல்றாங்க, உங்க மருமகளா வர்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சோம்மா. முத்துவேலோட அப்பா சொல்றாங்க, அபிராமி பார்த்த பொண்ணதான் முத்துவேலு கட்டிக்கணும், பொண்ணை கையோட அழைச்சிட்டு வந்திருக்கோம். அபிராமி சொல்றாங்க, முத்துவேலு, பொண்ணை பாருப்பா, ஏன் ரொம்ப கோபமா இருக்க? அந்த பக்கம் திருப்பி வச்சிருக்க? முத்துவேலும் அம்மாவோட குரல் கேட்ட உடனே திரும்பி பாக்குறாரு துளசிய. வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு. அபிராமி சொல்றாங்க, இவதான் என் மருமக துளசி. துளசி கிட்ட சொல்றாங்க, இவன் தான் என்னோட மகன் முத்துவேலு. நாளை சந்திப்போம்.